ட்ரம்ப் இது 2வது வாட்டி இது மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறது. ஆல்ரெடி போன வாட்டியும் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் போன ஜூனில் நடத்தும் போதும் இதே மாதிரி 10-15 நாள் வரைக்கும் ஈரானுக்கு நான் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கனடாவிலேருந்து திரும்பி அமெரிக்கா அவங்க வந்து தாக்குதல் பண்ணாங்க. ஏன்னா இந்த போர் வந்து இவ்வளோ பெரிய பிராந்திய வடிவம் எடுக்கும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எதிர்ப்பார். வெஸ்ட் ஏஷியா ரீஜன், மேற்கு ஆசியா நாடுகள்லேயே பெரிய நாடுன்னு கருதப்படுற ஒரு நாடு ஈரான். ஆப்கானிஸ்தானுக்கு 2 மடங்கு, ஈராக்குக்கு 3 மடங்கு பெருசு. பக்கத்தில் இருக்கிற நாடு ஈராக் வெளியே தாக்க முடியாது, பாகிஸ்தான் வெளியே தாக்க முடியாது, டர்க்கி வெளியே தாக்க முடியாது. ஸோ எந்த இது ஓப்பனிங் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, அவங்க கடல்ல இருந்து சைலோஸ் வச்சிருக்காங்க. சைலோஸ்னா அவங்க ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதுக்கு கடல் கீழே வச்சிருக்காங்க. பெர்க்லி கிளாஸ் டிஸ்ட்ராயர் ஒன்று தாக்கி இருக்கிறதா தகவல். ஒரு F-15 பிளேன் ஒன்று கீழே விழுந்திருக்கு, பைலட் இன்ஜோர்டு. அது ஃப்ரெண்ட்லி ஃபயரில் விழுந்துருச்சுன்னு அமெரிக்கா சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னடான்னா ஈரான் தாக்கி இருக்கிறது தான் உண்மை. போன வாட்டி இஸ்ரேல் வந்து 379 தாக்குதல்கள், மிசைல்களை மற்றதை ஈரான் மீது செலுத்திச்சு. ஈரான் பதிலுக்கு 50 வாட்டி தான் தாக்குனாங்க. இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கான சிவிலியன் டார்கெட்ஸை டார்கெட். நெக்ஸ்ட் சவுதி அராம்கோவை டார்கெட் பண்ணுவாங்க. அராம்கோன்றது மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை. அதோட உற்பத்தி திறன் அடி வாங்கிச்சுன்னா உலக எண்ணெய் உற்பத்தியில் பெரு அளவுக்கு அது அடி வாங்கும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். ஸோ சமீபத்திய ஈரான் மீதான அந்த தாக்குதல்கள், ஸோ இந்த பிராந்தியத்தில் ஒரு சமநிலையே இல்லாமல் ஒரு பவர் பேலன்ஸ் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடிப்படையாக வளைகுடாவில் 2 ரகமான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று இஸ்ரேல் வர்சஸ் இஸ்லாமிய நாடுகள் என்ற பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று ஷியா வர்சஸ் சுன்னி ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. இது நடுவில் அமெரிக்கா வந்து எண்ணெயை கட்டுப்படுத்தும் விதமாக இஸ்ரேலுக்கு நான் தான் பாதுகாவலன், மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரானுக்கு எதிர்த்து நான் தான் பாதுகாவலன்ற போர்வையில் அங்கே வந்து பேஸுகளை கட்டமைச்சிருக்காங்க. ஓகே. அது இல்லாமல் ஈரானோட ஆட்சியை வந்து கவிழ்க்கிறது அவங்க ரொம்ப நாளாகவே அதில் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ ஆட்சியை கவுக்க முடியும்னு சொல்லிட்டு. பட் இப்போ நடந்திருக்கிற எஸ்கலேஷன் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு தேவையற்ற ஒரு எஸ்கலேஷன், அதாவது தேவையற்ற ஒரு தாக்குதல். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் ஜெனீவாவில் வந்து பீஸ் டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது, அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது February 26 அந்த ஜெனீவா டாக் நடந்துச்சு. ஆனால் அந்த டாக்குக்கு அப்புறம் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் எல்லாருடைய பார்வை. என்னன்னா டாக்கில் அப்போ வந்து முடிவு எட்டப்படலையோ அப்படிங்கிற ஒரு இல்லை. ட்ரம்ப் இது 2வது வாட்டி இது மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறது. ஆல்ரெடி போன வாட்டியும் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் போன ஜூனில் நடத்தும் போதும் இதே மாதிரி 10-15 நாள் வரைக்கும் ஈரானுக்கு நான் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கனடாவிலேருந்து திரும்பி அமெரிக்கா அவங்க வந்து தாக்குதல் பண்ணுது. ஓகே. இப்போயும் அதே மாதிரி தான் 10-15 நாள் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பண்ணுறது. இதில் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா இல்லை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்கா மீது அழுத்தம் கொடுத்தாருன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் சவுதியோட அழுத்தமும் வந்து ட்ரம்பின் மீது இருந்ததாக சொல்லப்படுது. சவுதினா முகமது பின் சல்மானும் அழுத்தம் கொடுத்துருக்கிறதா. ஓகே. இப்போ ஈரான் வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்கிற இயற்கை சார்ந்த சில விஷயங்கள் எதிரானா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸுக்கு அதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஓகே. அது 21 மைல் வைடு சேனல், அது ஒரு நீர்வழி. ஓகே. அங்கே வந்து கடல் குறுகிடும். அது வழியாக தான் எல்லா கப்பல்களும் போனோம். அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகம், எண்ணெய் வர்த்தகமானது கிட்டத்தட்ட 20% 25% வர்த்தகம் அது இடையில நடக்குது. ஓகே. ஒட்டுமொத்த உலகத்துக்குமான அந்த வர்த்தகம், எண்ணெயோட வர்த்தகம். ஓகே. இன்னைக்கு நான் பேசுற இந்த நிமிஷம் 5 மில்லியன் பேரல் சவுதியோட எண்ணெயே தேங்கி நிக்குது. ஓகே. மேர்செக்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச லாஜிஸ்டிக் சப்ளை கப்பல் இருக்கு பாருங்க. ஓகே. அவங்களே வந்து அந்த இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈரான் போர் மூழ்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு எதுவும் போக முடியாது. சவுதிக்கும் மற்ற நாடுகளுக்கும் அதுல பைப் இருக்கு. ஓகே. ஆனா பைப்ல வந்து பைப் ஃபுல்லா ஃப்ளோ ஆகும்போது கப்பல் வழியா வரக்கூடிய கச்சா எண்ணெய் வர முடியாது. ஏப்ரல் மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2,06,000 பேரல் வந்து உற்பத்தியை ஏத்துறோம் அப்படின்னாங்க. ஒபெக் பிளஸ்னா ரஷ்யா உட்பட ஏத்துறோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த மாதம் இந்த போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி
1,30,000 பேரல் என்னவோ தான் ஏற்ற முடிஞ்சுது. 37,000 பேரல் என்னவோ தான் ஏற்ற முடிஞ்சுது. நீங்க எவ்வளவு பேரல் ஏத்தினாலும் அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய் வரணும்ல. சராசரியா 104 மில்லியன் பேரல் என்னவோ வந்து வருது. ஓகே. இப்போ நடக்கிற போரால ஒரு நாளைக்கு எப்படியும் 10 மில்லியன் பேரல் வரைக்கும் அஃபெக்ட் ஆகலாம். வரது நிக்கலாம். ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் மாத்திரமே 5 மில்லியன் பேரல் தேங்கி கிடக்குதுன்னு நான் சொல்றேன். இதோட எண்ணெய் விலை வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5% முதல்ல ஏறிச்சு. இன்னைக்கு காலைல ஓப்பனிங்கே வந்து 13% ஏறி திரும்பி ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி, ஐஆர்ஜிசி பேச வந்தால் நாங்கள் பேசுகிறோம், நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே 13% இருந்த ப்ரைஸ் ரைஸ் வந்து, அதாவது விலை உயர்வுன்றது 5% குறைஞ்சது. அதே லார்ஜானி வந்து முதல்ல வந்து ரெடின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டு எதுக்காக நாங்க பேசணும்னு சொன்னோம். அலி லார்ஜானி ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். ஸோ ஐஆர்ஜிசி கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருந்தாரா சொல்றீங்க. ஸோ ஆனால் அவங்களுடைய ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் ஐஆர்ஜிசியும் கலைக்கிறது அப்படிங்கிறது தானே இல்லை? ஐஆர்ஜிசி ஈரான் தேசியவாதிகளோடு சேர்ந்து அவங்களே சரணடைந்து விடுவார்கள், அப்போ போர் நிறுத்தத்துக்கு வந்துடும். ஏன்னா இந்த போர் வந்து இவ்வளோ பெரிய பிராந்திய வடிவம் எடுக்கும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பார்க்கல. ஓகே. ஒரு வல்லரசனுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபருக்கு வந்து இதெல்லாம் கூடவா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை கவர் பண்ணுறதுக்கு சண்டையை ஸ்டார்ட் பண்ணால் இப்படி தான் நடக்கும். ஓகே. ஏன்னா ஒரு ஈரான் மாதிரியான ஒரு நாட்டில் தாக்குதல் நடக்குது அப்படின்னா அதனுடைய உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் இறக்குறாரு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை. சரி, ரைட். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஓகே. ட்ரம்போட தேவை ரிஜிம் சேஞ்ச். ஓகே. ஆட்சி மாற்றம். அதோட ஒரு பகுதியாக தான் அயத்துல்லா கமேனியையும் மற்ற கமாண்டர்களையும் கொண்டதா நம்ம எடுத்துக்கலாம். இஸ்ரேலோட குறிக்கோள் என்ன? போரின் குறிக்கோள் என்ன? ஈரான் அணு ஆயுதம் பண்ணக்கூடாது. இப்போ இஸ்ஃபான்ல வந்து 400 kg என்ரிச் யுரேனியம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை அழிச்சிட்டாங்களா? யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து அழிச்சிருச்சா? அந்த முதல் தாக்குதல் அந்த 90 நிமிடத்துல 200 பிளேன்களை சிரியா வழியாக அனுப்பி நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல சவுதி அரேபியா தான் அதுக்கு மெயின் ரோல் பிளே பண்ணிருக்கு. ஏன்னா சிரியால இருக்கக்கூடிய அரசு சவுதி அரேபியாவுக்கு மிக நெருக்கமான அரசு. ஓகே. இல்ல சவுதி அரேபியாவுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. ஆமா. அப்ப இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலுக்கான நோக்கம் தான் என்ன? ஸோ இஸ்ரேலோட நோக்கம் வந்து ஈரான் அணுகுண்ட நாடு மாறக்கூடாதுன்றது. அமெரிக்காவோட நோக்கம் அங்க ஆட்சி மாற்றம் வரணும்ன்றது. ரெண்டு விரோதி ஒண்ணுதான், ஆனா நோக்கங்கள் வேற. ஓகே. ஆனா இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன இதுபடி பார்த்தா யுரேனியமும் அவங்க இது பண்ணல, எதுவுமே பண்ண முடியல, ஆட்சியும் கவிழ்ல. ஓகே. ஆட்சியை கவிழ்க்கணும்னா வான்வழி தாக்குதல்களால் ஆட்சி கவிழ்ந்துராது. நிலவழி தாக்குதல் நடத்தணும். நிலப்பரப்புல ராணுவத்தை உள்ள அனுப்பணும், மெரைன்ஸை உள்ள அனுப்பணும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா? 3.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஈரானோட நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா? இந்தியா கிட்டத்தட்ட பாதி. இந்தியா கிட்டத்தட்ட பாதிங்க. மொத்த அந்த வெஸ்ட் ஏசியா ரீஜன், மேற்கு ஆசியா நாடுகள்லயே பெரிய நாடுன்னு கருதப்படுற ஒரு நாடு ஈரான். நிலப்பரப்புல 9 கோடி மக்கள். ஆப்கானிஸ்தானுக்கு 2 மடங்கு, ஈராக்குக்கு 3 மடங்கு பெருசு. ஸோ இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாட்டை நிலவழி தாக்குதல் இல்லாம எப்படி தோக்கடிக்க முடியும்? அப்படியே நிலவழி தாக்குதல் போனா, நிலவழி தாக்குதல் சாத்தியம் இல்லை தானே. பக்கத்தில் இருக்கிற நாடு ஈராக் வெளியே தாக்க முடியாது, பாகிஸ்தான் வெளியே தாக்க முடியாது, டர்க்கி வெளியே தாக்க முடியாது. ஸோ எந்த இது ஓப்பனிங் இருக்கு அவங்களுக்கு உள்ள நுழையறதுக்கு? ஓகே. கடல் வழியாக தான் ஆம்பிபியஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். நீர் வழியாக போயிட்டு கப்பல்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஈரானோடைய அதாவது கடலோர பகுதி வரைக்கும் கப்பல் எடுத்துகிட்டு போயிட்டு அது வழியாக மெரைன்ஸ் உள்ள போகிறதுக்கு. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, அவங்க கடல்ல இருந்து சைலோஸ் வச்சுருக்காங்க. சைலோஸ்ன்னா அவங்க ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதுக்கு கடல் கீழே வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க அப்ரஹாம் லிங்கனையே டார்கெட் பண்ணியிருக்கிறதா தகவல். ஓகே. ஆனால் ட்ரம்ப் அதை மறுக்கிறாரு. ட்ரம்ப் மறுக்க தானே செய்யணும். ஒத்துக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? பெர்க்லி கிளாஸ் டிஸ்ட்ராயர் ஒன்று தாக்கி இருக்கிறதா தகவல். ஒரு F-15 பிளேன் ஒன்று கீழே விழுந்திருக்கு, பைலட் இன்ஜோர்டு. அது ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல விழுந்துருச்சுன்னு அமெரிக்கா சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னடான்னா ஈரான் தாக்கி இருக்கிறது தான் உண்மை.
பத்தாய்க்கு பெஹ்ரைன், குவைத்து, மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசிகள் தாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று பாக்தாத்ல இருக்கக்கூடிய தூதரகத்தை வந்து தாக்கியிருக்காங்க ஈராக்ல. பாகிஸ்தான்ல கராச்சி, லாகூர்ல தாக்குதல் நடந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்துச்சாங்க. சப்போஸ் 1979 மாதிரி ஒரு அமெரிக்க தூதரகத்தை யாராவது போயிட்டு துப்பாக்கி ஏந்திய நபர்கள் கைப்பற்றினாங்கன்னா, ஒரு ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் மாதிரி இருந்ததுன்னா ட்ரம்ப் அமெரிக்க மக்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல அப்ரஹாம் லிங்கன் மீது நடக்கக்கூடிய தாக்குதலானது சக்சஸ் ஆச்சுன்னா அவங்க கிட்ட கதர் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கு ஈரான் கிட்ட, அதை யூஸ் பண்ண முடியும். அது இல்லாம ஃபத்தே 1, ஃபத்தே 2, ஃபத்தே 3 இருக்கு, கரம்ஷேர் இருக்கு, ஷதாப் இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ண முடியும். இந்த மெசேஜ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் 3000 மெசேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல கணிசமான நம்பர் வந்து பெலாஸ்டிக் மெசேஜ். பெலாஸ்டிக் மெசேஜ் இருந்தா பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுல பெலாஸ்டிக் மெசேஜ் கூட நியூக்ளியர் குண்டு வச்சிருந்தாதான் பிரச்சனை. ஆனா பெலாஸ்டிக் மெசேஜை வந்து நிறுத்துறது கடினம். அதே போல ஹைப்பர்சோனிக் மெசேஜையும் நிறுத்துறது மிக கடினம். அதுவும் ஹைப்பர்சோனிக் மெசேஜ்னா 5 மேக், 5 மடங்கு ஒளியோட ஸ்பீடா இருக்கும் அது. ஸோ அது நிறுத்த முடியாது ஹைப்பர்சோனிக் மெசேஜ். ஹைப்பர்சோனிக் மெசேஜ் தானே ரஷ்யா இப்போ இஸ்கந்தர், ஒர்ஷினிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு கிவ் மேல, உக்ரைன் தாக்குதல், இதுல யுக்ரைனை தாக்குறதுக்கு. அதே போல ஒரு தாக்குதல் இவங்க ஈடுபட்டு இருக்காங்கல்ல. இப்போ இவங்களுக்கு கிட்ட இருக்கிற ஆன்டி பெலாஸ்டிக் மெசேஜ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு வான்வெளியில வர மெசேஜை தாக்க முடியும். அது தாக்கினா கூட ட்ரெஜெக்டரி மாறி போனா கூட அது கீழே விழும்போது எங்க விழும்? கடலுக்கு இன்னும் கடலை எட்டி போய் அப்பா கடல்ல போய் தான் விழுவேனான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டா போய் விழும். நிலப்பரப்புல தான் விழும். நிலப்பரப்புல யாரோட நிலப்பரப்புல விழும்? மக்கள் வசிக்கும் பகுதிகளிலே விழும் அது. இப்போ பரவலா பாத்தீங்கன்னா ஈரானை வந்து இவங்க 90 மணித்துளிகள்ல உள்ள 200 பிளேன் F-15, F-35, F-16 இஸ்ரேலி பிளேன்கள் போயிட்டு கரம்ஷேர், இஸ்ஃபஹான், டெஹரான் இந்த மூணுத்தையும், அதாவது அவங்களோட ஏவுகணை பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி ப்ளஸ் அவங்களோட அணு, அதாவது யுரேனியம் வச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கருதப்படுற இஸ்ஃபஹானையும், கரம்ஷேர்ல அங்கேயும் அவங்களோட மெசைல் ஃபெசிலிட்டியையும், டெஹரான் அவங்களோட தலைநகரத்தையும், குறிப்பிட்டு கமேனி வசிக்கும் இடத்தையும் தாக்குனாங்க. அதே இவங்க வந்து யுஎஸ் வந்து ஷிராஸை தாக்குனாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட மத சார்ந்த தலைநகரமான குவாமியும் தாக்கியிருக்காங்க. ஸோ எல்லா இடங்களையும் இவங்க பரவலாக தாக்கியிருக்காங்க. அதுக்கு இவங்க பதிலடி கொடுக்கும் விதமாக இவங்க தாக்கும்போது கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஃபுல்லாகவே ரெட்டாக தான் தெரிஞ்சுது. ஒரு சின்ன உங்களுக்காக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். போன வாட்டி இஸ்ரேல் வந்து 379 தாக்குதல்கள் மெசைல்களை மற்றதை ஈரான் மீது செலுத்திச்சு. ஈரான் பதிலுக்கு 50 தான் யூஸ் பண்ணாங்க. 50 வாட்டி தான் தாக்குனாங்க. 50 தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடத்தினாங்க மெசைல் வடிவில். 50 மெசைல் கிட்டத்தட்ட 50. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க. இப்போ மொத்த கல்ஃப் ரீஜன், அந்த மொத்த ரீஜன்ல 5 கண்ட்ரி, ஜிசிசியில் இருக்கக்கூடிய 5 கண்ட்ரி, அவங்க எல்லாருமேலையும் தாக்குதல். இல்லை, அதை தான் நான் அடுத்த கேள்வி வைக்க வந்தேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த வளைகுடா நாடுகள் மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அமீரகமாக இருக்கட்டும், ஸோ கத்தாராக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் தாக்கம் நடத்தும் போது இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்படி எடுத்துக்கிறதுனா முதல்ல அவங்க தாக்குனது எல்லாமே அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பேஸுகளை தான். இல்லை, அதான் அமெரிக்காவுடைய ஒரு விங்ஸை உடைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ ராணுவ தளங்கள், ஏன்னா அமெரிக்கா லாஜிஸ்டிக் சப்ளைக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் பேஸ் இருந்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு தேவையானதை அவங்க வந்து அங்கே தேக்கி வச்சு எடுக்க முடியும். உதாரணத்துக்கு பஹ்ரைனில் மனாமாலா இருக்கிறது அவங்களோட 5th ஃப்ளீட்டோட இது இருக்கு, பேஸ் இருக்கு. 5th ஃப்ளீட்டோட பேஸில் $1.1 பில்லியன் வர்த்துள்ள ரேடாரை அடிச்சிட்டாங்க. ஓகே. பிரச்சனை என்னன்னா அமெரிக்கா அங்க எல்லாமே மினிமல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அதாவது அரண்கள் வந்து பாதுகாப்பு அரண்கள் ரொம்ப குறைவா தான் இருந்தது. அவங்க என்ன நினைச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்லயே ஈரானோட டிஇஎல்ஸ், ட்ரக் எரெக்டட் லான்ச்சர்ஸ் அப்படின்வாங்க, மொபைல் லான்ச்சர்ஸ், அதை அடிச்சு இஸ்ரேல் பாம்பு பண்ண உடனே ஈரானால ஸ்ட்ரைக்கே பண்ண முடியாது, நம்மளை திரும்ப அடிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அதுக்கு நேர்மாறா ஈரான் அடிக்க ஆரம்பிச்சு. அடிக்க ஆரம்பிச்ச உடனே இது ஃபர்ஸ்ட் எதை குறி வச்சாங்களான்னா அமெரிக்காவோட பேசஸை தான் குறி வச்சாங்க.
அதுக்கப்புறம் பொதுமக்கள் கவுண்டர் ஃபோர்ஸ் டார்கெட்டை தான் முதல்ல அடிச்சாங்க. கவுண்டர் ஃபோர்ஸ் என்ன, எதிரி நாட்டோட படைபலத்தை வந்து குறைக்கிற அளவுக்கான தாக்குதல்கள் தான் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் எதிரி நாடுகள்னு சொல்ல முடியாது, எந்த நாடு அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோ அந்த நாட்டு மக்கள் மீது அடிக்கும்போது அந்த மக்கள் அந்த அரசாங்கத்தின் மீது திரும்புவாங்க. இது ஏன் போரா, இது நம்ம போரா, ஈரானுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு பஹ்ரைன்ல மன்னர் வந்து சன்னி, மக்கள் பெரும்பாலும் ஷியாக்கள். ஸோ அங்க இந்த சுன்னி ஷியா செக்டேரியன் அந்த பிரிவினை வந்து திரும்பவும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவோட சதன் பார்ட்ல அதிக பேர் வந்து ஷியாக்கள் இருக்காங்க. யமன்ல ஹவுத்திகளை அவங்க ஆக்டிவேட் பண்ணி ரெட் சி ரூட்டை பிளாக் பண்ண முடியும். அப்போ கப்பல்கள் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு தான் வரணும். ஓகே, இது ஒரு புறம் இருந்தாலும் இந்தியா வந்து இப்போ ஐக்கிய அரபு அமீரகத்து மேலே தாக்குதல் நடத்தினதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு. ஸோ இது வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு ஏன்னா பிரிட்டனோட பேஸ் சைப்ரஸ்ல இருக்கு. ஓகே, அதை தாக்கியிருக்காங்க. ஏன்னா சைப்ரஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்லுறவு இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு நெருக்கம் காட்டுறாங்களோ அந்த மேலெல்லாம் கூட தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால தான் பிரிட்டன், பிரான்ஸ், இட்டலி 3 பேரும் முதல்ல மௌனம் காத்தவங்க இப்போ வந்து எங்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் அதுக்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுப்போம். இது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தணும்னு இருக்குல்ல. ஸோ இது ஈரானுக்கு ஒரு பேக் ஃபயர் அமையலாமா, வாய்ப்பு இருக்கு? சார், இது மொத்தத்தில் இது நாம் பார்க்கறது வந்து பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன் மாதிரி தான் நடக்கும். ஓகே, அது என்னன்னு சொன்னா தெளிவாக சொன்னாங்க. இன்னொரு 7-10 நாட்களுக்கான இந்த போர் தொடரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, லார்ஜானி முதல்ல வந்து ஐஆர்ஜிசி பேசுகிற மாதிரி காட்டினாலும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது காரணம் இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரீம் கவுன்சில், அதாவது 3 பேர் கொண்ட கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒன்று மெசூத் பெஷஸ்கியான் அவங்களோட ஜனாதிபதி, நெக்ஸ்ட்டு குலாம் ஹுசைனி அவங்களோட சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஓகே, 3வது வந்து அலி ரஸா அராஃபி அவர் 3வது, அதாவது இடைக்கால சுப்ரீம் லீடர், அதாவது கிராண்ட் கவுன்சில்ல இருந்து முக்கியமான தலைவர் 67 வயதான அலி ரஸா அராஃபி. கிராண்ட் கவுன்சில் 88 பேர் கொண்ட குழு. அந்த 88 பேர் கொண்ட குழு வந்து ஒன்று கூடி நெக்ஸ்ட் தலைவர் யாருன்னு அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனா இப்ப அப்படி பண்ணல அப்படிங்கிற ஒரு, ஏன்னா போர்க்கால சூழல் இருக்கும்போது இப்ப பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனா இஸ்ரேல ஒரு விஷயத்த நம்ம எதுக்கு பாராட்டணும்டான்னா, ஈரான் வந்து உள்ள அமளியில ஈடுபடும் போது இவங்க ஆட்களையும் உள்ள அமைச்சு இவங்களால விஷயங்களை சேகரிக்க முடிஞ்சது. துல்லியமான தாக்குதலுக்கு கரெக்டா அவங்க பிளான் ஒரு வலை விரிச்சு என்னால கூட இந்த செய்திகளில் பார்க்க முடிஞ்சு. ஸோ சிஏக்கு உதவுனது, சிஏ வந்து இஸ்ரேலுக்கு உதவி இருக்காங்க. ஸோ சிஏ தான் நிறைய தகவல்களை சேகரிச்சு இஸ்ரேல் விமானம், மொசாத் தான் நிறைய தகவலை சேகரிச்சிருக்கு. ஓகே, ஆனா செய்தி இதுல வந்து ஏன்னா நிறைய மீடியா சேனல்ஸ் கண்ட்ரோல் பண்றது சிஏ. ஓகே, இல்ல இந்திய ஊடகங்களே நிறைய ஊடகங்கள் வந்து CNN வந்து யாருது இப்ப அப்ப வந்து மொசாத் தான் நிறைய தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. மொசாத் தான் இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியும். சிஏ உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. ஓகே, மொசாத் தான் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருக்கு. மொசாதால உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணது இல்லாம அவங்க ட்ரோன்களையும் பறக்க விட்டுருக்காங்க. ஸோ மொசாதோட இன்ஃபில்ட்ரேஷன் தான் இங்க சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. சுப்ரீம் லீடருக்கு இந்த தகவல் போய் சேர்ந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த உங்களை ஈரான்ல ஒரு மாத காலமாக நடந்த ஒரு உள்நாட்டு பிரச்சனை இல்லை, அவங்க அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஈடுபட்டு இருந்தாங்க. 2வது ஜெனீவால பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுமூகமான கட்டத்தை எட்டக்கூடும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இஸ்ரேல் கிட்டயும் இல்லை, அமெரிக்கா கிட்டயும் இல்லை. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஈரான் ஆயத்தமா இருந்தாங்க. அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் இல்லைன்னா உடனே அவங்க கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நில குறைஞ்சி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் அன்னைக்கு நடக்குமான்ட்டு டாக்டிக்கல் சர்ப்ரைஸ் இருந்தது தவிர்த்து ஸ்ட்ராட்டஜிக் சர்ப்ரைஸ் இல்லை அவங்களுக்கு. ஓகே, அப்போ அமெரிக்கா வந்து 2 ஆப்ஷன் ஏற்கனவே வச்சிருந்திருக்காங்க. ஸோ ஒரு புறம் பேச்சுவார்த்தை, இன்னொரு புறம் வந்து தாக்குதலுக்கான இதெல்லாம் பேச்சுவார்த்தையே வந்து ஒரு விதமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏமாத்து வேலை தான். ஓகே, இது 2வது முறை பண்றது. ஓகே, 3வது வரை ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருமானம் வராது. ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு இருக்க தலையாய பிரச்சனை என்னடான்னா, கல்ஃப்ல இருக்க மற்ற நாடுகளையும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்து வர்றது, அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை.
என்னடான்னா பஹ்ரைன் தலைநகரத்தில் இருக்கிற அமெரிக்க தூதரகமும் கத்தாரில் இருக்கிற அமெரிக்க தூதரகமும் வந்து மூடப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது? இதுக்கான அறிகுறி பக்தாத் தூதரகமும் மூடப்படலாம். அப்போனா அமெரிக்காவோட தூதரகங்கள், அமெரிக்காவோட இராணுவ பேஸ்கள் இதெல்லாம் வந்து மூடப்படுது, அங்கே செயலிழக்கப்படுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அமெரிக்கா இதை தொடர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உயிர் சேத உதாரணத்துக்கு அவங்களோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டேவிட் கெயின் அப்படின்னு சொல்கிறவர், அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார். நான் ஜனாதிபதி கூட பிரீஃபிங், அதாவது அவருக்கு நாங்கள் சொல்லும்போது இது மாதிரி ஒரு போரை நீங்கள் நடும்போது உயிர் சேதங்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும், பெருத்த உயிர் சேதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ பெருத்த உயிர் சேதங்கள் அப்படி நடந்தால் அமெரிக்க மக்கள் எந்த விதத்தில் இதை ஏற்றுக்கொள்வாங்க? சப்போஸ் அப்ரஹாம் லிங்கன் நிஜமாவே அது முழுகடிக்கப்பட்டாலோ இல்லை ஒரு டெஸ்ட்ராயர் கப்பல் முழுகடிக்கப்பட்டாலோ, இடைக்கால இந்த இடைத்தேர்தல் வருது பார்த்தீங்களா, இடைத்தேர்தலோட அவர் கதை முடிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு, பேர் ரிப்பேர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ தேவையில்லாத ஒரு போரை இழுத்து இன்னும் இருக்கிற பேரையும் ரிப்பேர் பண்ணிக்க போகிறாரு. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கான சிவிலியன் டார்கெட்ஸை டார்கெட், நெக்ஸ்ட்டு சவுதி அராம்கோவை டார்கெட் பண்ணுவாங்க. அராம்கோன்றது மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை. அதோட உற்பத்தி திறன் அடி வாங்கிச்சுன்னா உலக எண்ணெய் உற்பத்தியில் பெரு அளவுக்கு அது அடி வாங்கும். இப்போ இந்தியா வந்து 20%, 22% என்னவோ ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு. ஒரு அப்போ 30% வாங்கிட்டு இருந்து இப்போ 22. மற்ற ஏன்னா டைவர்சிஃபை பண்ண ஆரம்பித்தோம், நம்ம மற்ற சோர்ஸ்ல இருந்து வாங்க ஆரம்பித்தோம். இப்போ ரஷ்யா கூட நம்மளுக்கு அப்படியே உறவு இருக்கிறதுனால திரும்பியும் நம்ம 30%க்கான எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. சுமார் இந்தியா கிட்ட கையிருப்பு வந்து 70 நாட்களுக்கான எண்ணெய் கையிருப்பு இருக்கு. உடனே நம்மளுக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை. ஆனா எண்ணெய் விலை உயர்வு என்பது மிகப்பெரிய பிரச்சனையா மாறக்கூடும். 10 நாள் கிட்ட இந்த போர் நீடிச்சதுன்னா எண்ணெய் விலை வந்து இன்னைக்கு கச்சா எண்ணெயோட ஒரு பீப்பா கச்சா எண்ணெய் விலை வந்து $72 மார்க்கெட்ல போயிட்டு இருந்தது, $150 வரைக்கும் போகக்கூடும். இதால பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா, ஜப்பான், கொரியா. இவங்க மேனுஃபேக்சரிங் செக்டார் எல்லாம் அடிவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு போருக்கு திட்டவட்ட குறிக்கோள்கள் இல்லாத ஒரு போரை தொடங்குவதில் அமெரிக்கா வல்லவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஈராக் வந்து 3 மடங்கு சின்ன நாடு, 3 மடங்கு ஈரான் பெரிய நாடு. ஈராக்கை இவங்க கைப்பற்றினப்பயே இவங்களால ஒன்றும் சாதிக்க முடியல, நிலவழி தாக்குதல் பண்ணப்பயே. ஆப்கானிஸ்தான்ல 20 வருஷம் ஆக்கிபை பண்ணி வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க? விட்டு போனோம். யார்கிட்ட இருந்து இவங்க யாரை துரத்தி அடிச்சாங்களோ அவங்க கிட்டே ஆட்சியை கொடுத்துட்டு திரும்பி வெளியே வந்தாங்க. இந்த சூழல்ல ஈரான்ல நிலவழி தாக்குதல் நடத்தாம உள்ள போயிட்டு ஆட்சி மாற்றம் எப்படி ஏற்படும்? ஐஆர்ஜிசி கீழே விழுந்துரும், கவர்மெண்ட் கீழே விழுந்துருமான்னா விழாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற வரைக்கும், எனக்கு புரிந்த அளவு வரைக்கும் நான் பார்க்குற போரானது எப்படி இருக்குடான்னா, இதில் நெக்ஸ்ட் நெகோசியேஷன் டேபிளுக்கு வரும்போது, பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது ஒரு கட்டத்தில் வருவாங்க. இல்லை, இங்கே ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ இதுக்கான பதிலடி என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்ரெடி கொடுத்துட்டு தானே இருக்காங்க பதிலடி. இல்லை, அவங்க சைடு இருந்து தரப்புல இருந்து சொல்லும்போது இன்னும் தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். அமெரிக்காவோட தளவாடங்கள், அமெரிக்காவோட கப்பல், அமெரிக்காவோட தூதரகங்கள், அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் துணை புரிகிறாங்களோ அது எல்லாத்தையும் நாங்க தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. மிகத்த உயிர் சேதத்தை உண்டாக்கும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் மேல சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக்கு போயிருக்காங்க. ஓகே. அத மாதிரி சரமாரியான ஏவுகணை மழை. ஸோ சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக் போயிருக்காங்க. பட் இது எத்தனை நாள் தொடர முடியும்? ஒரு 10 நாள், 15 நாள். அதுக்கப்புறம் ட்ரம்ப்பே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்றவர் இப்போ ஒரு மாதம் அப்படின்றாரு. ஸோ 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் 2 சைடுமே வந்து ஒரு காலகட்டத்தில் இது நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்தாகணும். அந்த பேச்சுவார்த்தைக்கு வரும்போது யார் கை ஓங்கி இருக்குன்றது தான் இங்கே ஆட்டமே. ஈரான் வந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அங்கே வந்து போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணுமா, இல்லை அவங்களுக்கும் ஒரு எட்ஜு, அதாவது நான் இழுபறியில் இருக்கும்போது சரி நீயும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கலான்ற பட்சத்தில் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லை, பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்துழைக்கணும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு இப்போ வரமாட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை. காலைல ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் லார்ஜானியோட 2வது ஸ்டேட்மெண்ட் வர முடியாது. ஏன்னா அங்கேயே வந்து அந்த கட்டமைப்புலேயே, அரசியல் கட்டமைப்புலேயே ஃபார் அகெயின்ஸ்ட் ரெண்டும் ஓடிட்டு இருக்கு.
ஒமான் வந்து அவங்களுக்காக மீடியேட் பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கா கூட. அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்ர், ஷேக் பத்ர், அவர் மீடியேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவங்க மீடியேட் பண்ற அந்த காலகட்டத்தில் தாக்குதல்களும் அதிகமாயிட்டே இருக்கு. ஈரான் பண்ணக்கூடிய தாக்குதல்கள். ஈரான் வந்து ஈரான்குள்ளேயே ஒரு பிரிவு வந்து நம்ம அடங்கி போகக்கூடாதுன்னு சொல்லுது. இன்னொரு பிரிவு வந்து பேச்சுவார்த்தைன்னு வந்தால் பேச்சுவார்த்தைக்கு நம்ம அணுகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு. லர்ஜானி வந்து முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டாவது கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வித்தியாசம். காலையில் இந்தியா டுடேல வந்த ஸ்டேட்மெண்ட் லர்ஜானி வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டாவது இப்போ வர நியூஸ் என்ன வருதுன்னா, இல்லை லார்ஜானி வந்து எதுக்காக பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. அதே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வர தயாராக இருந்தால் அமெரிக்கா பேச தயார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐஆர்ஜிசி வந்து சரண்டர் ஆக தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரம்ப்புக்கும் இந்த போரை நீண்ட நாள் நீடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை என்று தான் எனக்கு புரிய வருது. இதுக்கு பல்வேறு காரணங்கள். பொருளாதார காரணம் ஒன்று, அவங்க பேஸ் எல்லாமே தாக்கப்படுது, பெருத்த பொருள் சேதம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நிஜமாக அப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டதான்ற ஒரு ஐயம் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்லேருந்து எனக்கு எழுது. ஏன்னா இந்த போரில் வர எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் புது புது விஷயங்களாக வரதுனால எது உண்மை எது பொய்ன்னு கூட உங்களால் என்னால் துல்லியமாக அதை கணிக்க முடியல, அதை ஊர்ஜிதப்படுத்தவும் முடியல. ஈரான் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அமெரிக்கா ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது உலகளாவிய அளவில் அமெரிக்கா தான். அதே அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து ஏபிசி ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்கா மீது உள்ள நம்பகத்தன்மை எங்களுக்கு குறைந்து விட்டது, நாங்கள் நம்புற நிலையில இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இப்போ அணுகுண்டு உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை அளிக்கிறதா இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படுறதா இருந்தால் அது வேற. அணுகுண்டு உற்பத்தி பண்ற திறனை இதே பொய்யை தான் சொல்லி தான் ஈராக்கை உள்ள நுழைஞ்சாங்க. இந்த பொய்யை சொல்லி இப்போ ஈரானை இது பண்ண பார்த்தாங்கடான்னா அதுக்கு ஈரான் இடம் கொடுக்குமா? ஏன்னா ஈரானோட நிலப்பரப்பு வந்து இடம் கொடுக்குமா? மக்கள் இடம் கொடுப்பாங்களா? அதனால தான் ஈரான் என்ன பண்ணிடுச்சு, ஸ்கேல் ஆஃப் ஆர பிராந்திய போரா மாத்திடுச்சு. இப்போ பிராந்திய போரா மாத்தினோன்னு எல்லாரையும் உள்ள இழுத்துருச்சு. இப்போ அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் பேஸ் இருக்கோ அந்த பேஸ் எல்லாம் என்ன ஆகும், இங்கே இவனுக்கு ஏன் பேஸ் இருக்கு, நீ ஏன் பேஸ் இருக்குன்னு அந்தந்த நாட்டு மக்களே கொந்தளிப்பாங்க. புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து இப்போ ஹிஸ்புல்லாவை தாக்க போயிருக்கு. அதான் இது அடுத்த கேள்வியாக நான் என்ன நினச்சேன்னா, இந்த ப்ராக்சியலாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஹவுதிகள் இவங்களுடைய ஈரான் விழுந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்கு, நிறைய ப்ராக்சிங்க உருவாகும். அதனால மொத்த பிராந்தியத்தில் செக்டேரியன் வயலன்ஸ் அதிகரிக்கும். ஸோ ஈரான் விழுந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. அமெரிக்காவில் பிரச்சனைகளை கிரியேட் பண்ண முடியுமே தவிர்த்து தீர்த்து வைக்க முடியாது. இஸ்ரேல் பண்ணியிருக்க எஸ்கலேஷன் ஆனது வந்து அமெரிக்காவின் வலியுறுத்தலுக்கு இணங்குவா இல்லை இஸ்ரேல் தன்னிச்சையாக செயல்பட்டதான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. இதில் இந்தியாவோட நிலை என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாபஹார் போர்ட்லேயும் நம்மளோட பணம் இருக்குது, ஹைஃபா போர்ட்லேயும் நம்ம பணம் இருக்குது. இப்போ ரெண்டுமே சேதம். 9 மில்லியன், அதாவது எவ்வளோ, ஒரு மில்லியன்னா 10 லட்சம் பேர், 9 மில்லியன் எவ்வளோ, 90 லட்சம் பேர் அந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 1 crore, கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்காங்க. இந்திய மக்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து வரக்கூடிய அந்நிய செலாவணி பெரிய அளவுக்கான நம்மளுக்கு பணம் வந்து நம்மளுக்கு ஈட்டுட்டு இருக்கும். அங்கேருந்து பணம் அனுப்புறதை வச்சு நாளைக்கு அவங்களை எவாக்குவேட் பண்ணணுன்னா எப்படி எவாக்குவேட் பண்ணுவீங்க? அங்கேருந்து திரும்ப தாயகத்துக்கு கூட்டு வரணும்னா எப்படி கூட்டு வர்றது? ஒரு காலத்தில் ஈராக் குவைத் வார் நடக்கும்போது நம்ம எவாக்குவேட் பண்ணோம் ஈராக்ல இருந்து. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2015 எமன்லேருந்து எவாக்குவேட் பண்ணோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இந்த ஸ்கேலில் இவ்வளோ பெரிய ஸ்கேல் நம்பர் கிட்டத்தட்ட எப்படி எவாக்குவேட் பண்ணுவீங்க? ரெண்டாவது, இன்னைக்கு மொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அடி வாங்கியிருக்கு, லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி அடி வாங்கியிருக்கு. ரெட் சி ரூட் மூடப்பட போகுது. அப்போ கேப் ஆஃப் குட் ஹோப் சுற்றிட்டு தான் வரணும். மேர்செக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான லாஜிஸ்டிக் கம்பெனி, நாங்கள் வந்து கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸை வந்தால் ஈரான் வந்து அவங்க கடலுக்குள்ளே போகிற சைலோஸ்ன்னு நான் சொன்னேன் பாரு, அதை வச்சு ராக்கெட்டுகளை அடித்து 4-5 எண்ணெய் கப்பல்களை, நேற்றே ஒரு எண்ணெய் கப்பல் அடி வாங்கிச்சு, 4 மாணவிகள் கூட இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, சைலர்ஸ் கூட. இப்போ அது மாதிரி எண்ணெய் கப்பல்களை கவுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்ஃபில், ஹார்மோஸில், ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸில், ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டால் என்ன ஆகும்?
என்ன வராது. ஓகே. என்ன வரலன்னா உலகளாவிய அளவில் எண்ணெய் பற்றாக்குறை வரும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடிக்கக்கூடும், விலைவாசி உயரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து 70 நாளுக்கான பெட்ரோல் நம்ம வச்சிருக்கிறதுனால நம்மளை நாமே பாதுகாத்துட்டு இருக்கோம். ரஷ்யா பெட்ரோல் வாங்கிறது மூலமாக நம்மளை நாமே பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆனாலும் பிரச்சனை எங்கே வெடிக்குண்டான்னா இந்த மக்களை எப்படி காப்பாற்று. ஓகே. இப்போ ஸ்ரீநகரில் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் பார்த்த நியூஸு, அங்கே இருக்கக்கூடிய ஷியா மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அமெரிக்காவுக்கு எதிராக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னோவில் நேற்று போராட்டம் வெடிச்சிருக்கு, டெல்லியில் வெடிச்சிருக்கு, ஹைதராபாத்தில் வெடிச்சிருக்கு. எங்கெல்லாம் ஷியா கம்யூனிட்டி இந்தியாவில் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இதுக்கு எதிராக போராட்டம் வெடிச்சிருக்கு. ஏன்னா அயத்துல்லா கமேனி என்ப ஒரு நபர் வந்து வெறும் ஈரானோட சுப்ரீம் லீடர் இல்லை, அந்த ஷியா மக்களுக்கான ஒரு மத தலைவர், மரிஜி அப்படின்வாங்க, மத குருமாரா பார்க்குறாங்க கிட்டத்தட்ட. மரிஜி அதாவது யாரை பார்த்து நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய நபர், போற்றப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருதுறாங்க. அப்படிப்பட்டவரை கொன்னது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. பாகிஸ்தான் மாத்திரமே 20% ஷியா இருக்காங்க. ஓகே. சப்போஸ் பாகிஸ்தானுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஷியாக்கள் வந்து பலூச்சிஸ்தானில் உள்ள நுழைஞ்சாங்கன்னா ஈரான்ல இருந்து, அப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு புது தலைவலி காத்துட்டு இருக்கு. மொத்த பிராந்தியமே அந்த பக்கம் மேற்காசியால இருந்து இந்த பக்கம் தெற்காசியா வரைக்கும் இது பிரச்சனையா மாறக்கூடும். அரபிக்கடல் முழுவதுமே இந்த பிரச்சனை சூழக்கூடும். புது பயங்கரவாதத்துக்கு இது வித்திடும் செயலாக தான் நான் பார்க்குறேன். ஓகே 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 பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த புவிசார் அரசியல் என்னென்ன நகர்வுகள் இருக்குது அப்படின்னு இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்கள் பற்றி நன்றி சார். நன்றி ஜெயின்.